சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அழகு வாங்க. சார், சின்னையா. என்ன ஈஸ்வரி? சாரி சார், நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். யானைக்கும் அடி சறுக்குங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் ஆயிடுச்சு. கவலைப்படாதீங்க, சறுக்குனாலும் சமாளிச்சு எந்திரிச்சு நின்னுடலாம். நாளைக்கு சண்முகம் சாரோட கனவு நினைவாக போற நாள். அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு தைரியமா இருங்க. நாளைக்கு என்னானாலும் சரி, நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க. நானும் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த நம்பிக்கையோட தான் சார் இருக்கேன். ஆனா நீதியையும் நியாயத்தையும் காப்பாத்த வேண்டிய ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரே உண்மையான குற்றவாளிகளை காப்பாத்த துடிக்கிறத பாக்குறப்போ ஏதாவது அதிசயமோ அற்புதமோ நடந்தாதான் என்னால நாளைக்கு எக்ஸாம் எழுத முடியும்னு தோணுது. ஈசு, நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. நானும் அம்மாவும் உனக்கு இருக்கோம். நீ நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும். ஆமா ஈஸ்வரி, சண்முகம் சார் சொல்றதே தான் நானும் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம வாழ்க்கையோட அடுத்த நிமிஷம் நமக்கு எவ்வளவோ அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் ஒளிச்சு வச்சுட்டு தான் இருக்கும். நாளைக்கு எக்ஸாம் ஆரம்பிக்க போற அந்த கடைசி நிமிஷத்துல கூட என்ன வேணாலும் அதிசயம் நடக்கலாம். அந்த நம்பிக்கையோட எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க. சண்முகம் சாரோட கனவுக்கு உயிர் இருக்கு ஈஸ்வரி. அது உங்களை எக்ஸாம் எழுத வைக்கும், சில அற்புதங்களையும் நடத்தும். அழகும் உங்க அத்தையும் அது நடக்கிறதுக்கான காரணமா இருப்பாங்க. சரியா? சரிங்க சார். சரி ஈஸ்வரி, நான் வரட்டுமா? சரி. நம்பிக்கை இருக்குல்ல? எனக்கு உங்க மேலயும் நம்பிக்கை இருக்கு சார். சரி ஈஸ்வரி, நான் பாத்துக்கிறேன். நான் வரேன். சின்னையா, நீங்களும் கிளம்புங்க. என்ன சின்னையா, இங்கே நின்னுட்டு இருந்தா அபிய காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு வர வேண்டாமா? கூட்டிட்டு வரணும் ஈசு. அப்ப போங்க, அபிய காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு வந்து அவகிட்ட பக்குவமா விஷயத்த சொல்லுங்க. சரி ஈசு. இல்ல இல்ல, அபிகிட்ட எதுவும் சொல்லாம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. நான் லாக்அப்ல இருக்கேன்னு சொன்னா அது அவளால தாங்கிக்கவே முடியாது. நீ ஒண்ணு கவலைப்படாத ஈசு, நான் அபிமாவை பாத்துக்கிறேன். உனக்கு அப்புறமா புத்தகம்லாம் கொண்டு வந்து கொடுக்குறேன், நீ படி. நீ நாளைக்கு நிச்சயமா பரீட்சை எழுதுவ. இது அம்மாவே உன்கிட்ட சொல்ல சொன்னாங்க. சரி சரி, நான் போயிட்டு வரேன்.